ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, விவரங்கள். சிவரஞ்சனி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது தேவர் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு தற்பொழுது தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சருடன் பார்க்கும் பொழுது தமிழக மூத்த அமைச்சர்கள் KKSSR, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கீதா ஜீவன் மற்றும் TRP ராஜா உள்ளிட்டோர் தமிழக அரசு சார்பில் தற்போது மரியாதை என்பதை செலுத்தி வருகிறார்கள். இதற்காக நேற்றைய தினம் மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு என்று விமான நிலையத்தில் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் முழு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்திய பின் சாலை மார்க்கமாக தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன்னுக்கு வருகை தந்திருக்கிறார். முன்னதாக பார்த்திபனூர் பகுதியில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மரியாதை செலுத்திய பின் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதுரை சென்று அங்கிருந்து 1 மணி அளவில் விமானம் மூலம் சென்னை செல்ல இருக்கிறார். சிவரஞ்சனி. தற்போது முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள்? ஹரி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அவருடைய அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் நிகழ்வினை பார்த்து வருகிறோம். முதலமைச்சருடன் பார்க்கும் பொழுது அமைச்சர்கள் KKSSR, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கீதா ஜீவன் மற்றும் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருடன் சேர்ந்து பங்கேற்று இருக்கிறார்கள். அந்த மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு சென்று அங்கு மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு செல்ல இருக்கிறார். குறிப்பாக இந்த முதலமைச்சர் வருகை என்பது ஒரு முக்கியமாக ஒன்று பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.